இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தாங்க மனசே உடைஞ்சு போகுது. என்ன அதிக பேர் பாக்குறீங்க, ஆனா ஃபாலோ பண்றது இல்ல. ஒரு செகண்ட் செலவு பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பேன். ரீசெண்டா நம்ம போன வால்பாறை ரைட்ல இந்த சம்பவத்தை பார்த்து மனசு உடைஞ்சு போயிட்டேன். வால்பாறைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா தான் அதிக பேர் விசிட் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றது இல்ல. ஃப்ரெண்ட்ஸா போகும்போது அங்க இருக்கிற ஆத்துல தண்ணி வரும்போது பிளேஸ் பார்க்க அழகா இருக்குன்னு இறங்கி குளிக்கிறாங்க. அத மாதிரி தான் இவங்களும் ஆத்துல அதிகப்படியான தண்ணி வரும்போது குளிக்கலான்னு ட்ரை பண்ணி தண்ணியோட வேகம் அதிகமா வரும்போது அடிச்சிட்டு போய் இறந்திருக்காங்க. வால்பாறையில எப்போ எந்த நேரத்துல தண்ணி அதிகமா வரும் கம்மியா வரும்னு யாராலையும் கணிக்க முடியாது. அதுக்கு தான் மழை காலத்துல யாரையும் ஆத்துல இறங்க விடாம இருக்காங்க. ஆனா அதையும் மீறி பாக்குற இடத்துல எல்லாம் நிறைய பேர் இறங்கி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. இயற்கைங்கிறது யாராலையும் கணிக்க முடியாத ஒரு சக்தி. நீங்க வால்பாறைக்கு போறீங்கன்னா இந்த மாதிரி தப்ப கண்டிப்பா பண்ணாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேஃபா போயிட்டு வர சொல்லுங்க.